ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சத்யா பாரடைஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கங்கார்கள் பற்றி சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கங்காருவை பற்றி உங்களில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது மக்கள் மத்தியில் பிரபலமான ஒரு விலங்கு தான். அண்ட் ஆஸ்திரேலியாவோட நேஷனல் அனிமலும் கூட. நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் புலிகளுடைய எண்ணிக்கை கம்மியாயிடக்கூடாது, இதை யாரும் வேட்டையாடக்கூடாது, இது பாதுகாக்கப்பட வேண்டிய உயிரினம் அப்படின்றதுக்காக தான் நம்ம நாட்டுடைய தேசிய விலங்கா 1973 நம்மளுடைய முன்னாள் பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தி அவர்கள் புலியை நம்ம நாட்டோட தேசிய விலங்கா அறிவிச்சாங்க. ஆனால் ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் அங்கே கங்காருகளுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறதால தான் இது அங்கே நேஷனல் அனிமலாக அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த கங்காருடைய சயின்டிஃபிக் நேம் மேக்ரோபோனிடே. இதோடைய இளமை பெயர் ஜோயி. அதாவது கங்காரு குட்டிகளை ஜோயி அப்படின்னு அழைக்கப்படுது. கங்காருகளை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக 48 வகைகள் இருக்குது. அதாவது ஈஸ்டர்ன் கிரே கங்காரு, ரெட் கங்காரு அப்படின்னு கலர் வேரியேஷனில் மொத்தமாக 48 வகைகள் இருக்குது. அது ஒவ்வொன்றுமே வெவ்வேறு உடல் தோற்றமும் வெவ்வேறு உடல் உயரமும் கொண்டு தான் காணப்படும். இதில் ஈஸ்டர்ன் கிரே கங்காரு அப்ராக்சிமேட்டா 65 - 66 கிலோ வரைக்கும் உடல் எடையும், ரெட் கங்காரு 45 - 47 கிலோ வரைக்கும் தான் அப்ராக்சிமேட்டா அதோடைய உடல் எடை இருக்கும். இந்த கங்காருகள் பிறக்கிறப்போ 2 சென்டிமீட்டர், 2 இன்ச் கூட கிடையாது, 2 சென்டிமீட்டர்ல தான் பிறக்கும். ஆனால் அது வளர்ந்ததுக்கு அப்புறமா அதிகபட்சமா 3 அடியிலிருந்து 8 அடி வரைக்கும் வளரும். ஈஸ்டர்ன் கிரே கங்காருவை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமா அது 8 அடி வரைக்கும் வளரும். ரெட் கங்காருவை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமா 3 அடி உயரம் வரைக்கும் வளரும். இது ரெண்டுமே பிறக்கிறப்ப 2 சென்டிமீட்டர் அளவுல தான் பிறக்கும். அது பிறந்ததுக்கு அப்புறமா அது வளர்றது அதோடைய கலர் வேரியேஷனை பொறுத்து. ரெட் கங்காரு அப்படின்னாக்கா அது அதிகபட்சமா 2 - 3 அடி உயரம் வரைக்கும் தான் வளரும். ஈஸ்டர்ன் கிரே கங்காருவை பொறுத்த வரைக்கும் அது அதிகபட்சமா 7 - 8 அடி வரைக்கும் வளரும். இது பார்க்கறதுக்கு நல்லா ஜெய்ஜாண்டிங்கா இருக்கக்கூடிய ஒரு மஸ்குலர் பாடியோட இருக்கக்கூடிய ஒரு விலங்கு தான் இந்த கங்காரு. கங்காருகள் பத்தி இன்னும் சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பார்த்தோம் அப்படின்னா, இந்த கங்காருகள் தான் வயிற்றுல பை வச்சிருக்கக்கூடிய, இயற்கையாவே வயிற்றில் பை வைத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாலூட்டி உயிரினம்னா அது இந்த கங்காருகள் மட்டும்தான். இது பெரும்பாலும் எந்த ஒரு வேலை பண்றதா இருந்தாலும் அதிகபட்சமா இதோடைய லெஃப்ட் ஹேண்டை தான் இது யூஸ் பண்ணுமா. அடுத்ததா இந்த கங்காரு கூட்டத்தை மாப் அப்படின்னு சொல்லுவாங்க. மாப் அப்படின்னா ஒரு ஒழுங்கற்ற, ஒரு சீரற்ற ஒரு கூட்டம் அப்படின்னு மீனிங் அதுக்கு. இந்த கங்காருகளை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கூட்டத்திலையும் 50 முதல் 100 கங்காருகள் வரைக்கும் இருக்கும். இது இவைகளுடைய இனத்தை காப்பாற்றிக்கிறதுக்காக தான் 50 முதல் 100 கங்காருகளா சேர்ந்து ஒவ்வொரு கூட்டமா வாழுது. இதை மாப் அப்படின்னு அழைக்கிறாங்க. கங்காருகள் அதிகமான தூரம் தாண்டும் தெரியும். ஆனா எந்த அளவுக்குன்னு தெரியுமா? அதிகபட்சமா 25 அடி தூரம் வரைக்கும் இந்த கங்காருகளால ஒரே ஜம்ப்ல தாண்ட முடியும். இந்த கங்காருகள் பத்தி அடுத்த ஃபேக்ட் என்னன்னா, இதோடைய வால் பகுதியை 5வது காலா யூஸ் பண்ணிக்குமா. அதாவது கங்காருகளை பொறுத்த வரைக்கும் அதுக்கு 4 கால்கள் தான். 2 முன்னங்கால்கள், 2 பின்னங்கால்கள். அதோடைய 2 முன்னங்கால்கள் குட்டையா இருக்கும், 2 பின்னங்கால்கள் கொஞ்சம் பெருசா இருக்கும். அந்த 2 முன்னங்கால்களை அது கைகளா தான் பயன்படுத்திக்கும். அதிகமான நேரங்கள்ல பின்னங்கால்களை பயன்படுத்தி தான் அது குதித்து தாவி செல்லும். அப்படி இருக்கிறப்போ இதோடைய வால் பகுதி இந்த 4 கால்களையும் கம்பேர் பண்றப்போ இதோடைய வால் பகுதி ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்குமா. அதனால ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு குதிச்சு போகும்போதும் சரி, இல்ல ஒரு இடத்துல ஸ்டாண்டர்டா நிற்கும் போதும் சரி, இல்ல மரத்துல இருந்து மரம் தாவி குதிச்சு அது போகும்போதும் சரி, இதோடைய வால் பகுதி அதுக்கு ரொம்பவே உதவியா இருக்குமா. அதனாலதான் இது அதோடைய வால் பகுதியை 5வது காலா பயன்படுத்திக்குது அப்படின்னு சொல்றாங்க. கங்காருகளை பொறுத்த வரைக்கும் அது பார்க்கறதுக்கு ரொம்பவே சாதுவான ஒரு விலங்கா இருக்கும். மனிதர்களை பார்த்த உடனே அவங்க கிட்ட பழகணும் அப்படின்றதுக்காக ரொம்ப ஆவலோட ஓடி வரும். ஆனா அது உண்மையாவே சாதுவான ஒரு விலங்கா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. சில யூடியூப் வீடியோஸ்ல எல்லாம் கூட பார்த்துருப்பீங்க. சில கங்காருகள் நாய்களை தண்ணியில மூழ்கடிச்சு கொள்ற மாதிரி இருக்கும், தண்ணியில பிடிச்சி அமுக்குற மாதிரி இருக்கும். ஆனா அது ஃபேக் வீடியோ எல்லாம் கிடையாது. நிஜமாவே கங்காருகள் அப்படிதான் பண்ணும். நாய்களை மட்டும் கிடையாது, மனிதர்களை கூட அது அப்படிதான் பண்ணும். அது மனிதர்கள் கிட்ட எந்த அளவுக்கு ஆர்வமா பழக வருதோ அதே அளவுக்கு அந்த மனிதர்களை அது கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சர்ஸ், இவங்க கொஞ்சம் நமக்கு ஆபத்தானவங்க அப்படின்ற மாதிரி அது உணர்ந்துச்சுனாவே அது தண்ணியில மூழ்கடிச்சு கொள்ளதான் பார்க்கும். அது இயற்கையாவே அதுக்கு இருக்கக்கூடிய ஒரு குணம் அது. அடுத்ததா இந்த கங்காருகளுடைய உணவு அப்படின்னு பார்த்தோம்னா, இது முழுமையான தாவர உண்ணி. புற்கள், புதர்கள், அதுக்கப்புறம் பாசிகள், இதெல்லாம் தான் இதோடைய உணவுகள். இந்த கங்காருடைய ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தோம்னா, இயற்கையாவே இதோடைய வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பை போன்ற அமைப்பும், அதுக்கப்புறம் அதுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய அந்த வாலும் தான் இதோடைய ஸ்பெஷல்.
அடுத்ததா இந்த கங்காருடைய லைஃப் ஸ்பேன். இந்த கங்காருகளை பொறுத்த வரைக்கும் இது ஒரு காடு பகுதிகளில் அசாதாரணமான சூழ்நிலையில் வாழும்போது இதோடைய ஆவரேஜ் லைஃப் ஸ்பேன் வந்து 8 ஆண்டுகள். அதுவே இது வந்து ஒரு பாதுகாக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த கங்காருகள் வாழும்போது இதோடைய ஆவரேஜ் லைஃப் ஸ்பேன் வந்து 25 இயர்ஸ். ஸோ ஃபைனலாக வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த கங்காருகள் பற்றி நான் கலெக்ட் பண்ண இன்ஃபர்மேஷன் அவ்வளோதான். நான் சொல்லாத வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் இந்த கங்காருகள் பற்றி உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது விலங்குகள் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ அப் டு எண்ட் வரைக்கும் பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ். வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.